Consider two sound waves with wavelengths 5 meter and 6 meter. If these two waves propagate in a gas with velocity 330 meters second power minus 1, calculate the number of beats per second. இதில் நம்ம ஃபஸ்ட்டு வேவ் லெங்க்த்து அப்படிங்கும்போது அது 5 மீட்டர் இருக்குது. அப்போ லாம்டா 1 5 மீட்டர் வச்சுக்கலாம். செகண்ட் வேவ் லெங்க்த்து அது 6 மீட்டர் இருக்குது. அப்போ லாம்டா 2 6 மீட்டர். இது எவ்வளோ ஸ்பீடில் போகுது அப்படிங்கும்போது 313 இருக்குது. அப்போ விக்கு பதிலாக 313 வச்சுக்கலாம். கொஷினில் பார்க்கும்போது 2 வேவ் லெங்க்த்து விட்டாங்க. ஃபஸ்ட்டு வேவ் பார்க்கும்போது 5 மீட்டர், அப்போ லாம்டா 1 5 மீட்டர் எழுதிக்கலாம். செகண்ட் வேவ் பார்க்கும்போது 6 மீட்டர், அப்போ லாம்டா 2 6 மீட்டர். ஸ்பீடு பார்க்கும்போது v 330 மீட்டர் பெர் செகண்டு. இப்போ நம்பர் ஆஃப் பீட்ஸ் கேட்குறாங்க. நம்பர் ஆஃப் பீட்ஸுங்கும்போது நம்ம மாடுலஸ் ஆஃப் f1 மைனஸ் f2 அது கண்டுபிடிக்கணும். நமக்கு ஃபார்முலா தெரியும். லாம்டா v பை எஃப் தேவைப்படுறதுனால எஃப் கிராஸ் மல்டிப்ளை பண்ணிங்க. அப்போ v பை லாம்டான்னு கிடைக்கும். இப்போ ஃபஸ்ட்டு f1 கண்டுபிடிக்கணும். f1 அப்படிங்கும்போது நமக்கு v பை லாம்டா 1. விங்கிறது நமக்கு 330 இருக்குது, அதை எடுத்துக்கிங்க. பை லாம்டா 1 அப்படிங்கும்போது அங்கே ஃபஸ்ட்டு வேவ் லெங்க்த்து 5 மீட்டர் லெங்க்த் இருக்குது. அப்போ 5 போட்டுக்கலாம். 5 இதை கேன்சல் பண்ண 1 5 ஆர் 5, 6 5 ஆர் 30, பேலன்ஸ் 3 இருக்குது. அப்போ 0, 6 5 ஆர் 30, அப்போ 66 ஹெட்ஸ் அப்படின்னு f1 கிடைக்குது. நம்ம இதே மாதிரி f2 கண்டுபிடிக்கலாம். f2ங்கும்போது அதே மாதிரி ஃபார்முலா. ஸ்பீடு பார்க்கும்போது 330 டிவைட் பை லாம்டா 2ங்கும்போது நமக்கு 6 இருக்குது, அந்த பை 6 போட்டுக்கோங்க. இப்போ 6 ஆல் டிவைட் பண்ணும்போது 1 6 ஆர் 6, 5 6 ஆர் 30, பேலன்ஸ் 3 இருக்குது 30, அகெயின் 5 6 ஆர் 30. அப்போ f2ங்கிறது நமக்கு 55 ஹெட்ஸ் கிடைக்கிது. இப்போ நம்பர் ஆஃப் பீட்ஸ் அப்படிங்கும்போது ஃபார்முலா மாடுலஸ் f1 மைனஸ் f2. f1க்கு பதிலாக 66 போட்டுக்கோங்க, மைனஸ் f2க்கு பதிலாக 55 போட்டுக்கோங்க. அப்போ 66 மைனஸ் 55 நமக்கு பார்க்கும்போது 11 கிடைக்கும். அப்போ 11 பீட்ஸு பெர் செகண்ட் எழுதிக்கலாம்.